பிரைஸ் தி லார்ட். நம்ம லாஸ்ட் டைம் எப்படி நம்ம இயேசு கிறிஸ்து மாரி மாறுறது, அதுல இரக்கம் எப்படி இயேசுப்பா மாரி நம்ம இரக்கம் காமிக்கிறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு இயேசுப்பா மாதிரி எப்படி நம்ம சோதனைகளை சகிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோதனைகள் அப்படிங்கிறது எப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்பவே நம்மளுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம கடவுள் மேல வச்சிருக்க அன்பையும் நம்முடைய பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை பார்த்து பயந்து நம்ம பின்னாடி போயிடாம, நம்மளும் ஏசப்பா மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வரணும். யாக்கோபு 1:12 என்ன சொல்லுது அப்படின்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ நம்ம பிரச்சனை வரும்போது அதை சகிச்சுட்டு நம்ம கடவுள் மேல வச்சிருக்க அன்பையும் விடாம நம்ம பரிசுத்தத்தையும் காத்துக்கொண்டோம் அப்படின்னா, கடவுள் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிற ஜீவ கிரீடத்தை நம்மளுக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்போ எந்த மனுஷனுக்கு உண்டாகிற சோதனை இல்லாம வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தப்பிக்கிறதுக்கான வழியையும் சேர்த்துதான் கடவுள் தருவாரு. உங்க திராணிக்கு மேல உங்களை சோதிக்க மாட்டாருன்னு சொல்லி இந்த இடத்துல பவுல் சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை சகிக்கிற மாதிரியான பிரச்சனையை தான் கடவுள் தந்திருப்பாரு. அதே நேரம் அதற்கு தப்பித்துக் கொள்ளுடைய வழியையும் சேர்த்துதான் கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு, எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து நம்ம சோர்ந்து போகாம கடவுள்கிட்ட அதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், கடவுளை பின்பற்றுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவரோட அன்புல நிலைச்சிருக்கணும். நம்ம பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஈஸியா சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சோதிக்கப்பட்டாரு. அவர் சோதிக்கப்படும் போது அவர் என்ன வழியை யூஸ் பண்ணாரு அப்படின்னா, அவர் வசனங்களை யூஸ் பண்ணாரு. அவர் 40 நாள் வனாந்தரத்துல சோதிக்கப்படும் போது வசனங்களை கொண்டு அந்த சோதனைகளை ஜெயித்தாரு. அந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள் சோதனைகளை ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்மளும் வேத வசனங்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சோதனைகளை ஜெயிக்கலாம். அதுக்கு நம்ம அதிகமா வேத தியானம் பண்ணி வேத வசனங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு நேரிடுகிற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நம்ம வசனங்களை யூஸ் பண்ணி அதை வின் பண்ணி நம்ம நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம். நம்ம கடவுள் மேல வச்சிருக்கிற அன்பை விட்டு பின்வாங்காமலும் இருக்கலாம். இப்படி நம்ம பண்ணும் பொழுது நம்ம இன்னும் இயேசு கிறிஸ்து மாதிரி மாறுவோம். இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி செய்வோம். அப்ப நம்ம பரலோகத்திற்குரிய பிள்ளைகளா மாறுவோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்வோம்.